Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the Covenant of the Day. And today is the 7th August 2026 Friday. Hallelujah. Friday Revival Healing Service மாலை 8 மணிக்கு இருக்கு. வாங்க, கர்த்தர் இடைப்படுவார், பேசுவார். சரி, தொடர்ந்து நாம் ரெவலேஷன், இன்னைக்கு ரெவலேஷன் 2:19 பார்க்க போகிறோம். தியத்ரா சபையை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறாரு. அவர் நமக்கும் சேர்த்து தான் சொல்லி கொண்டு வருகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றதெல்லாம் சொல்லுகிறார். நாம் அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு வசனம் 2:19, ரெவலேஷன் 2:19, 2:19. I know your works, love, service, faith, and your patience, and as for your works, the last are more than the first. Amen. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சபையை அப்படி அப்ரிஷியேட் பண்றார். முந்தி எனக்காக நீ செய்தையே, அதை பாட்டிலும் இப்பொழுது அதிகமாய் செய்யற. எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னுடைய கிரியம், அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை எல்லாத்திலும். ஹல்லேலூயா. இந்த சபை அருமையானவர்களே, இந்த தியத்ரா சபை அது ஒரு பிசினஸ் சென்டர் உள்ள ஒரு பட்டணம். இஸ் அ டவுன், இஸ் அ சிட்டி. The situations of Thyatira was the follows. Each type of business had its own special god. They have a special god for every business. So what they do, for the successful in the particular business, and they had their own worship the god of their business, for that business. அந்தந்த வியாபாரம் தொழிலுக்கு அவங்க ஒரு கடவுளை வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அதை ஆராதிக்கிறது போன்ற காரியம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு அங்க ஒரு பெரிய பாடு இருந்தது. என்னன்னா, அவர்கள் தொழிலுக்கு உள்ள தெய்வத்தை வணங்காம இயேசுவை வணங்குவது ஒரு பெரிய பிரச்சனையை அந்த பிசினஸ் பீப்புள் அவங்களை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாங்க. அப்ப அது ஒரு சேலஞ்சா இருந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ இன்னும் அதிகமாக என்னை ஆராதிக்கிற உம்முடைய அன்பு, பொறுமை எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் அருமையானவர்களே, நாம் எல்லா இனங்களும் கலந்து, எல்லா சமயங்களும் கலந்த ஒரு நாட்டிலே வாழ்கிறோம். மிக்ஸ் ரிலிஜன், மிக்ஸ் ரேஸ், we are living together, multi racial nations. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் நம்பிக்கையிலே காரியங்களை செய்வார்கள். அதற்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சியாக வாழ்வது என்பது இட்ஸ் நாட் ஈஸி. ஆமாம் தானே? நம்ம உறவினர்கள் வேறொரு விசுவாசத்தில் நம்பிக்கையில் இருப்பாங்க. நம்முடைய நண்பர்கள், we might have other religions, following relatives and friends we have. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி சாட்சியாக வாழ்வது? அவர் சொல்றார் பாருங்க, தியத்ரா சபையே, நீ அன்பில், விசுவாசத்தில் ரொம்ப பொறுமையாக காத்து நீ எனக்கு சாட்சியா இருந்த. ஹல்லேலூயா. love, faith, patience and works. ஏர்லியோட இப்போ இன்னும் உற்சாகம் இருக்கு. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை எப்படி இருக்கிறதுன்னு நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவங்களோடு சேர்ந்து விடுகிறோமா? சாய்ஸ் இல்லைன்னு சேர்ந்து விடுகிறோம். வேறு வழி இல்லை என்று, அல்லது ஒத்து போக வேண்டும், சமாதானமாக போக வேண்டும் என்றெல்லாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த சபை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரையே தான் ஆராதித்தார். அவருடைய அன்பு கர்த்தரை விட்டு விலகவில்லை. அந்த ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்ன வார்த்தை தெரியுங்களா? அறிந்திருக்கிறேன். ஐ நோ. சகோதரனே, சகோதரியே, நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழுகிறோம், விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாயின் கருவிலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், ஐ நோ யூ பிஃபோர் யூ ஃபார்ம்ட் இன் யுவர் மதர்ஸ் ஹோம். ஐ கால்ட் பை யுவர் நேம். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை அறிந்திருக்கிற தேவன்
அவர் அறியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை என்பதை உணர்ந்து நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரேன்னு சொல்லி, நான் எதை செய்தாலும் உம்மை மகிமைப்படுத்த செய்யுங்க என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவன். ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டு விட்டு விலகாதபடி உம்முடைய அன்பிலே, உம்முடைய தயவிலே நாங்கள் பொறுமையாய் விசுவாசத்திலே சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. Lord, I pray, let your mighty hand upon your each and every one. Continue to love you, Lord. Give them a patience, whatever the situations comes. Help them, Lord. Strengthen them. இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, அவர் உன்னை அறிந்திருக்கிறார். He knows you, dear brother and sister. Take care and God bless.